நாங்கள் இப்போ முருங்கைக்காய் பறிக்க போகிறோம். பாருங்கள், நல்ல பெரிய பெரிய காயாக இருக்குது. இங்கே பெரிய காய் அம்மா பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூரா மாமரங்கள் தான். பாருங்க, மாங்காய் முருங்கைக்காய் மேலே கிடக்கு பெருசு பெருசாக. சம்முக்குட்டி முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் கிடக்கு. குடியா அப்பா, இங்கே பாருங்க, பெரிய பெரிய காய். பார்த்து கீழே உள்ளது மட்டும் பெரியமா. இங்கே பாருங்க, அந்த மரத்தில் நல்லா மேலே வரைக்கும் மாங்காய் கொத்து கொத்தாக கிடக்கு. பாருங்க, மாங்காயா அங்கே பாரு, கொத்து கொத்தாக வச்சிருக்கு. நம்ம முருங்கைக்காய் பாருங்க. நம்ம மாடு தானே? கோயில் மாடா? அப்படியா? இல்லை அம்மாச்சி பறிக்க விட்டு அப்புறம் எடுக்கலாம், நேரில் விழுந்துடாம. அப்புறம் அன்னைக்கு பிடுங்க. இப்போ காய் என்ன பண்ணுவீங்க? சரி சரி. அங்கே இருக்கிற வரைக்கும் அம்மாச்சி வீட்டுக்கு போவோம். அம்மாச்சி வீட்டுக்கு போவோம்னா இப்போ வீட்டுக்கு போகணுமா? சும்மா சொல்கிறேன். மாம்பு சரி, போதும் விடுமா. இவ்வளோ முருங்கைக்காய் பறிச்சாச்சு. பாருங்க, கீரை கீரை முடிஞ்சா பாரு கொஞ்சமா இருக்கு. ஆனால் நாங்கள் வச்சுருவோம்ல, வச்சு சாப்பிட்ருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு. கொஞ்சம் கீரையும் பறிச்சுக்கிட்டு போவோம். ஏமா அது பிஞ்சுமா? அது பிஞ்சு. அங்கே போயிட்டு வர? அப்போ இது யார் வீடு? கண்ட பூதை பிடுங்கி வச்சிடாத வாயில இல்லை. இங்கே பாரு, இது பூரா இது எப்படியா முருங்கைக்காய் எப்படி? இந்த வர்றேன். இது இந்த கீரைக்கு பேர் மூக்கரட்டை கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நிறைய நோய்களுக்கு நல்லதான். அதையும் கொஞ்சம் பறிச்சுட்டு போய் பருப்பு போட்டு வச்சு சாப்பிடுவாங்க. பாருங்கள், ப்ளூ கலரில் பூ இருக்கும். எதியா நல்லா மழை பெஞ்சோன்னா நல்லா தளைஞ்சு போயிருக்கு. தலைன்னு சரி, என்ன நினைக்கிற நல்லதா உடம்புக்கு எல்லாத்தையும் முடுங்கு கொண்டுட்டு போய் வச்சு சாப்பிட்ருவோம். என்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட ஒரே ஒரு செடி இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லை. நல்லா இது நல்லா இருக்குது, தலைன்னு பாருங்க. இந்த கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பறிச்சுட்டு போய் சாப்பிடுவோம். நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.